வணக்கம் நண்பர்களே. இந்தியா மற்றும் ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது ஒருநாள் போட்டி நாளை ஜூன் 17ஆம் தேதி லக்னோவில் உள்ள எகானா கிரிக்கெட் ஸ்டேடியம் மைதானத்தில் நடைபெறுகிறது. இந்த போட்டி இந்திய நேரப்படி மதியம் 1:30 தொடங்க உள்ளது. முதல் போட்டியில் இந்திய அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரில் 1-0 என முன்னிலை வகிக்கிறது. அந்த போட்டியில் இந்திய அணியின் கேப்டன் ஷப்மன் கில் சிறப்பாக விளையாடி 84 ரன்கள் குவித்தார். அதேபோல் ராகுல் அதிரடியாக ஆடி அணியை வெற்றி பாதைக்கு அழைத்துச் சென்றார். ரெடிட் மறுபுறம் ஆப்கானிஸ்தான் அணியில் ரஹ்மனுல்லா குர்பாஸ் அபாரமான சதம் அடித்து அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தார். வெறும் 48 பந்துகளில் சதம் அடித்து புதிய சாதனையையும் படைத்துள்ளார். இந்த போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றால் தொடரை கைப்பற்றிவிடும். அதனால் இந்திய அணி முழு நம்பிக்கையுடன் களமிறங்கும். ஆனால் தொடரில் நீடிக்க வேண்டுமெனில் ஆப்கானிஸ்தான் இந்த போட்டியில் கட்டாயம் வெற்றி பெற வேண்டிய சூழ்நிலை உள்ளது. லக்னோ மைதானம் பொதுவாக சுழற்பந்து வீச்சாளர்களுக்கு உதவும் என்பதால் இரு அணிகளின் ஸ்பின்னர்களும் முக்கிய பங்கு வகிக்கலாம். எனவே இந்த போட்டி மிகவும் விறுவிறுப்பாக அமையும் என்று ரசிகர்கள் எதிர்பார்க்கின்றனர். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இந்த போட்டியில் இந்தியா தொடரை வெல்லுமா அல்லது ஆப்கானிஸ்தான் அதிர்ச்சி வெற்றி பெறுமா? உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யுங்கள். நன்றி. மீண்டும் ஒரு புதிய கிரிக்கெட் அப்டேட்ல சந்திப்போம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.